ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராஜி ஸ்டைல். நம்ம சமயபுரம் துறையூர்ல இருக்கிற ஒரு வீட்டை பத்தின ஒரு டூர் தான் நான் போட போறேன். வீடு வந்தது சொர்க்கம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடே சொர்க்கமா மாத்தினா எவ்வளவு அழகா இருக்குமோ, இந்த வீடை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நான் அடுத்த ஃபுல் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீட்டுல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, நம்ம வீட்டுக்கும் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன், ஆல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணதோட சேர்த்து ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நேரா என்ட்ரன்ஸ்குள்ள வந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், சூப்பரா வந்து ஒரு கேட், இரும்பு கேட்ல நிறைய டிசைன் பண்ணி அழகா செழிப்பா ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா, பூத்துக்குளுங்கிற ஒரு நந்தான மாதிரி அழகான ஒரு மரத்துல டிசைன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் வீடு கட்டும் போதெல்லாம் கண்டிப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த கேட்டை தாண்டி அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்தீங்கன்னா ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு மாடர்ன் ஹவுஸ், நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேட்டோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய கேட் அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் பார்த்துருக்கேன். பட் இந்த கேட்டு தான் உங்களுக்கு இப்படி ரொட்டேட் பண்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியே க்ளோஸ் வியூல காட்டுறாங்க பாருங்க. சி, இப்படி ரெண்டா மடக்கிக்கலாம். சூப்பர் இல்லையா? ஸோ இங்கிட்ட ஒரு கேட்டு, இங்கிட்ட ஒரு கேட்டு இல்லாம ஒரே கேட்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சு. ஆல்சோ அப்படியே நேரா உள்ள வந்தீங்கன்னா வீட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். வீடுன்னா அழகா இருக்குங்க, ஒரு மாடல் ஹவுஸ், செம்மையா இருக்கு. சோ நீங்களும் இந்த மாதிரி சுத்தி இருக்கிற சமயபுரத்தை சுத்தி, இல்ல புறத்தாவுடைய சுத்தி, இல்ல இருங்களூரை சுத்தி இருக்கிறவங்களாம் வீடு கட்டணும் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு நம்ம தேடணும்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா நம்பர் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு நீங்களும் அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்களே இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே என்ட்ரன்ஸ்ல உள்ள. சோ இதுதான் கதை, இங்க பாருங்க. சூப்பரா டிசைன் பண்ண மாதிரியான ஒரு கதவு, அழகா என்ட்ரன்ஸ்ல நம்மளை வரவேற்கிற மாதிரி. அப்படியே நேரா உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா ஹால் கலரை பாத்தீங்களா? அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட் எப்படி இருக்குன்னா பிரைட்டா இருக்கணும், அப்பதான் நம்ம மனசும் அவ்வளவு பிரைட்டா இருக்கும். ஸோ இந்த வீட்டோட வால் பெயிண்டிங்லாம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல கிரீம் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி கேபினட் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷேட்ல இருக்கிற மாதிரி அப்படியே ரிச்சான சாய்ஸா இருக்கு. நம்பவே முடியாத விஷயம், இங்க சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட்டுக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆல்சோ இந்த வீட்டில் இருக்கிற ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எவ்வளவு நீட்டா அழகா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. எந்த ஒரு சின்ன பிசுறுமே இல்லாம இந்த ஹாலுக்கு இப்படி டிசைன் பண்ணா அவ்வளோ அழகா எடுத்து கொடுக்குன்ற மாதிரி ஃபால் சீலிங் ரெடி ஆயிடுச்சு. ஆல்சோ இந்த ஹாலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்க ஃபர்னிச்சரும் ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த கிரீம் கலர் ஹால் பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரி சூப்பரா ஒரு ராயலான ஒரு சோஃபா வித்து அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் ஃபெசிலிட்டியோட ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம். சீரியஸா நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசைகள் இருக்கும் இல்லையா, நம்ம வீடு கட்டும் போது இப்படிலாம் பண்ணணும், ஹால் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த வீட்டுல இருக்கு. நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த ஹால்ல இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு இந்த சோஃபா பாத்தீங்களா, எல் ஷேப்ல உங்களுக்கு சோஃபா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் தாராளமா சிட்டிங் ஃபெசிலிட்டி. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோஃபால உட்காந்துட்டு டிவி பாக்குற மாதிரி இந்த கேபினெட். ஆல்சோ இங்க ஸ்டோரேஜ் கேபினெட் இருக்கும். நீங்க இதை என்ன பண்ணலாம், ஒரு ஷோகேஸாவே நீங்க தாராளமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லா செக்யூர்டா அந்த பாக்ஸ் சிஸ்டத்தோட சேர்த்து அந்த டிவி கேபினெட் வந்துடும். ஸோ இந்த ஹால்ல இருந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். கிச்சன் என்ட்ரன்ஸை பாத்தீங்களா, அழகா லைட்டை பாத்தீங்களா, எவ்வளவு மாடர்ன் லுக்கா இருக்கு. ஸோ கிச்சனுக்கு அடுத்து இந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 2 ரூம் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ரூம், இன்னொன்று காமன் ரூம், டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீட்டில் ஸோ இந்த போர்ஷன் நான் சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. சூப்பராக இருக்கு பாத்தீங்க, அந்த பெயிண்டிங் ரொம்ப ரிச்சான ஒரு சாய்ஸா இருக்கு. ஆல்சோ இந்த லீவ் டிசைன்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ஒரு சில்வர் கலருக்கு அவ்வளோ அழகா எடுத்து கொடுக்குது. யூனிக்கான ஒரு டிசைனே சொல்லலாம். இது எல்லாமே தெரியுதா, எல்லாமே எம்போஸ் பண்ண மாதிரியான ஒரு அழகு இதுல. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஓகேங்களா, மாஸ்டர் பெட்ரூமே உங்களுக்கு ஃபுல்லா கேபினட், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்லே ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஃபுல்லா கேபினட் வித் காட்டோட சேர்த்து. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதெல்லாம் வேணானீங்கன்னா தாராளமாக ரிஜெக்ட் பண்ணலாம். பட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட சூப்பராக இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து மிரர் வச்சே வருது. ஓகேங்களா, பாஸ் போடுங்க.
ஸோ நான் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் எல்லா பக்கமும் தெரியுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இட்ஸ் நாட் அ கபோர்ட். இங்கே பாருங்க. ஸோ உங்களோட லாண்ட்ரி கிளாத்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ ரூம் இருக்கு, பட் அதே நேரத்தில் இது ஹைடா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இங்க பாருங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் புதுசு தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸ்க்ரீன்லாம் வேற லெவல். வீட்டுக்கு தகுந்த மாதிரியான கேபினட் கான்ட்ராஸ்ட் தகுந்த மாதிரியான ஸ்க்ரீன் கிளாத். ஸோ எல்லா டோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி ட்ரெண்டியா நீட்டா ஜெனியூன் லுக்கா இருக்கு. ஸோ இந்த ரூம்ல இருந்து அப்படியே நான் வெளில வந்ததுக்கு அப்புறமா இந்த வாலை நான் கிராஸ் பண்ணி போறேன் இல்லையா? ஸோ இந்த வாலை கிராஸ் பண்ணி போறதுக்கு அப்புறமா அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா தங்குறதுக்கோ இல்லை நம்மளோட ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு ரூம் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டா இந்த மாதிரி ரூமும் ஃபுல் செட்டில்மெண்ட் பாருங்க, அழகா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே கேபினெட், இது எல்லாமே நான் மூவபிள். ஸோ அப்படியே எல்லாமே செவுத்துல அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்லியிருக்கேன், உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே ஹாலுக்கு அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம், இங்கிட்டு வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து அடுத்து நம்ம கிச்சனுக்கு போகிறோம். நான் சொல்லியிருக்கேன், லேடிஸுங்களோட அதிகபட்ச நேரம் செலவு செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். அந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு வடிவமைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் வருன்றதை நான் கண்டிப்பாக முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த வுட்டில் உங்களுக்கு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, முழுசாக வேலை முடிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித்து பூஜா ரூமோட. ஸோ பூஜா ரூம்னு தனியாக ஸ்பேஸ் எடுத்துக்காம இந்த டைனிங் பக்கத்துலேயே, ஏன்னா நம்ம கண்டிப்பாக சாமி கும்பிட்டோனையும் இல்லை ஒரு விரதம் விட்டோ அடுத்து நம்ம பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூஜா ரூம் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரா வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இழை வச்சு அதுக்கு விருந்து வைக்கிற மாதிரி இந்த ட்ரா இதுக்கு ஏற்ற மாதிரி இது செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மற்றது எல்லாமே பூஜா ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு ஒரு அமைப்பாக இருக்குது, வீட்டை தாண்டி ஒரு விஷயங்களும் அமைப்பாக இருக்குது. ப்ளஸ் இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேபினெட். ஓகேங்களா? டைனிங் ஹால் ரொம்ப நீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இதை தாண்டி கிச்சன் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த லைட்டை பார்த்தீங்களா, நம்பவே மாட்டீங்க, இந்த கிராமத்தில் இப்படி ஒரு வீடு இருக்கா அப்படின்னு நினச்சி, சுற்றி இருக்கிற இடத்த பார்க்கும்போது இங்கே என்ன வீடு இருக்க போகுது அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு வீடு. ஸோ இந்த லைட்டெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை நிறைய இடத்துல மாட்டாமல் எங்கெங்கே மாட்டினா அழகாக இருக்குமோ கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஷோகேஸ். ஸோ இந்த ஷோகேஸில் விருப்பப்பட்டால் நம்ம தாராளமாக கிச்சனுக்கு தகுந்த மாதிரியான ஐட்டங்கள்ஸை நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம். ஆல்சோ ஒரு மாடுலர் கிச்சன், நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். ஈவன் என்னோட சிங்கப்பூர் வீட்டில் ஃபுல்லாக ரெட் கலரில் வச்சுருந்தேன். ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு இங்கே நல்லா ரிமெம்பர் ஆகுது. ஸோ எல்லாமே ரெட் கலரில் கேபினெட், எல்லாமே நல்ல டாப்பில் இருக்குது, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு. அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபுல் கேபினெட். ஆல்சோ ஃபுல் கேபினெட்டையும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். குவாலிட்டிலாம் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் எல்லா கேபினெட்டுமே உங்களுக்கு மாடுலர் கிச்சனில் ஃபுல்லாக ரெட் கலரில். ஸோ சமைச்சு முடிச்சோமா, ரிலாக்ஸாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோமா, அதை தான் அங்கங்கே ஸ்டோர் பண்ணோமா, நீட்டாக கிளம்புறதுக்கு கீழேயும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ். ஓகேங்களா? கிச்சனில் இதை விட என்ன அருமையான ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்க முடியும்? என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளோதான் நம்ம சுற்றிட்டு வந்தாலும் ஜென்ஸுங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் வீடு சொர்க்கம். கேர்ள்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விமன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலையை முடிச்சு ரெஸ்ட் எடுத்து அதுதான் சொர்க்கம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிச்சனோட டிசைன் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டெக்கோர் பீஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷோகேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே சின்னதாக திருப்பி நான் இப்படி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஒரு ஃபுல் வியூ. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீட்டோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மிஸ்டர் ராஜேஷ் கண்ணா அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் தாராளமாக உங்களோட வீட்டு ப்ராஜெக்டை நீங்கள் ஒப்படைக்கலாம். ஆர்எல்ஸ் ரெனோவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒப்படைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் ராஜேஷ்.